இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்னாச்சுன்னா, நேற்று மயிலோட அம்மா கேட்குறதுக்கு மயில் வந்து நகை விஷயம் இன்னும் தெரியலங்கிற மாதிரி சிக்னல் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மயிலோட அம்மா வந்து பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலைங்க, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அவள் நிஜமாகவே எம்ஏ படிச்சிருக்கா, நிஜமாகவே வந்து மாப்பிள்ளையை விட 2 வயசு சின்னவன்னு சொல்லி அதே பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு கோமதி கேட்குறாங்க, அதுதான் முழுசாக நனைஞ்சாச்சுல, திரும்ப எதுக்கு முக்காடு போடுறீங்க? ஆவுன்னா 2 பேரும் கட்டைப்பையை தூக்கிட்டு வந்துடுறீங்க. என்னம்மா நடிச்சிருக்கீங்க? இதில் மற்றவங்கள குத்தலாம் நக்கலாக பேசுகிறது வேற. நிஜமாகவே உங்கள் மனசில் எந்த பொய்யும் இல்லைன்னா நீங்கள் இயல்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, இவ்வளோ நாளாக எல்லாருக்கிட்டேயும் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. நாங்கள்லாம் உங்களை எவ்வளோ நம்பணும், ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. கோமதி கேட்குறாங்க, வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து என்னம்மா நடிச்சிருக்க மயில் நீ? என் குடும்பம்னு அப்படி பேசுவ, தூங்கும்போது கூட நடிப்பல்ல நீ? வீட்டையே என்னோட குடும்பம்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறேன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இந்த குடும்பமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தது, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. மயிலோட அம்மா சம்மந்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சு வாயை மூடுங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. குழந்த விஷயத்தில் எந்த பொண்ணார பொய் சொல்லுவாளா? குழந்த விஷயத்தில் கூட நீ பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதுக்கு மயிலும் உங்கள் அம்மாவும், இல்லைங்க அந்த விஷயத்தில் பொய் சொல்லாது, நிஜமாகவே நடந்தது தான். நான் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மயில் செக் பண்ணப்போ 2 கூட வந்துச்சு சம்மந்தி. நான் தான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாக நினைக்காதீங்க, நாங்கள் அந்த விஷயத்துலலாம் பொய் சொல்கிற குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து குழலி கேட்குறாங்க, அப்போது மற்ற விஷயத்துலலாம் நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்களா? அவள் நிஜமாகவே எம்ஏ படிக்கல, நிஜமாகவே என் தம்பியை விட 2 வயசு பெரியவன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? மயிலோட அப்பா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போது சரவணன் வராரு. அப்பா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டேன், நேற்று நடந்த பிரச்சனையில் இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன்ப்பா. இவர் வந்து பொய் மட்டும் சொல்கிறது இல்லை, குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். நம்ம கடையில் காணாமல் போச்சுல பாப்பானோ, அதை வந்து இவங்க அப்பா தான்ப்பா திருடினாரு. அன்றைக்கி கூட மாமாவை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கல்ல, அதுக்கு மாமா காரணம் இல்லைப்பா, அவங்க அப்பா தான்ப்பா காரணம்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் சரவணன் சொல்லிடுறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதெல்லாம் சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படாத, இவ்வளோ நாளாக நான் மறைச்சிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் எனக்கே தெரியாமல் இந்த ஃபேமிலிக்கு நான் துணை போயிட்டுருக்குறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க குடும்பமே சேர்ந்து மொத்த கடையும் ஆட்டையாக போடுறதுக்கு தான்ப்பா பிளான் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் கடைக்கு வர்றதுக்கு காரணமே அதுதான்ப்பா, சரியான திருட்டு குடும்பமாக இருக்குன்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் யாருங்க? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் எங்கள் குடும்பத்தை இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் நல்ல குடும்பம்னு சொல்லி தான் உங்கள் குடும்பத்தில் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணோம், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் நல்ல குடும்பமாக இருக்கணும், உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு மயிலோட அம்மா இருந்துட்டு, எங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தாங்கன்னு சொல்கிறாங்க. கோமதி, ஆமாம் இவ்வளோ போய் சொல்கிறா, இவ எப்படி நல்ல பொண்ணாக இருப்பான்னு கேட்குறாங்க. என்ன மயிலு, நீ தானே சொன்ன, எங்கள் அப்பா அம்மா சொன்ன பொய்க்கெல்லாம் நான் வேறு வழி இல்லாமல் தலை ஆட்டிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னல, வந்து சொல்லு உங்கள் அம்மா முன்னாடின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் சுற்றி நின்றுட்டுருக்காங்க, என் பொண்ணு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறீங்களான்னு சொல்லி அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க கோமதியை பார்த்து. எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம், இது மாதிரி எல்லார் முன்னாடியும் என் பொண்ணை கேள்வி கேட்டு பயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தையே இப்படி ஏமாற்றிட்டீங்க, எங்கள் சரவணன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவம், அவங்கள போய் இப்படி ஏமாற்றிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கு மயிலோட அம்மா, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கவும், என்ன சம்மந்தி சின்ன பசங்களை பேச விட்டுட்டு நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க சம்மந்தி, நீங்கள் வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லி பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்புன்னு உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி மயிலோட அம்மா பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பையன் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டோம், இப்படிப்பட்ட பொண்ணை பையன் தலையில் கட்டிட்டோன்னு சொல்லி ஷாக்காக நின்றுட்டுருக்காருன்னு செந்தில் சொல்கிறாரு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்போ கூட நீங்கள் படிப்பு விஷயத்துலையும் வயசு விஷயத்துலையும் பொய் சொன்னீங்கன்னு ஒத்துக்க மாட்டிங்களான்னு சொல்லி குழலி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, எப்படி அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன நடந்தாலும்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க.
அப்போது மயிலோட அம்மா சொல்கிறாங்க, என்னங்க பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க, நீங்கள் பேசுங்க, எனக்காகவும் மயிலுக்காகவும் பேசுங்கன்னு சொல்லி மயிலோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. கடைசியாக அவங்க அப்பா ஒத்துக்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான். படிப்பு விஷயத்துலையும் வயசு விஷயத்துலையும் நாங்கள் பொய் சொல்லியிருக்கக்கூடாது. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் சொன்னது பொய் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்க அப்பா ஒத்துக்கிறாங்க. அப்போ கூட அவங்க அம்மா வந்து, இவங்க என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ பொய் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. இவ்வளோ நாளாக மயிலுக்கு வசதி இல்லை, படிப்பு இல்லைன்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்தது கல்யாணம். அப்புறம் ஒரு வயசு தாண்டிடுச்சு, அதனால் எங்களுக்கும் பயமாயிடுச்சு. அப்போ தான் நாங்கள் ஜோசியக்காரங்களை போய் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் தோஷம் இருக்குது சம்மந்தி, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது தோஷமா? என்ன தோஷம்? என்ன சொல்கிறீங்க? யாருக்காச்சும் ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தா? இல்லை ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை வருமா? என்ன சொல்கிறீங்க? என்ன தோஷம் சொல்லுங்கன்னு எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. கோமதி தலை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, வாழ்க்கை இப்படி நான் நாசம் பண்ணிட்டேனே சரவணான்னு சொல்லி. மயிலோட அப்பாவும் அம்மாவும் சமாளிக்கிறாங்க. இல்லை இல்லை, அவ்வளோ பெரிய தோஷம்லாம் இல்லை, ஒரு சின்ன தோஷந்தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க, சின்ன தோஷந்தான், அவள் கல்யாணத்தில் தோஷம், வேறு எதுவும் இல்லை. அவளுக்கு வந்து வயசு ஆக ஆக நாங்கள் பயந்துட்டோம், கல்யாணம் ஆகாமல் போயிடுமோன்னு. அப்போ தான் வந்து உங்கள் ஃபேமிலியை பார்த்தோம், நீங்கள் ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருந்தீங்க, அதனால தான் இவ்வளோ பொய் சொல்லி உங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வச்சோம், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல சம்மந்தி, நாங்கள் அவ்வளோ பொய்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு 2, 3 பொய் தான் சொல்லியிருப்போம். ஓ, அப்போ உங்கள் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லி எங்கள் குடும்பத்தில் கட்டி வச்சிட்டிங்களான்னு கோமதி கேட்குறாங்க. மயிலோட அம்மா அப்படியெல்லாம் இல்லை சம்மந்திம்மான்னு சொல்கிறாங்க. இவங்க யார் சொல்லதையும் கேட்காம பாண்டியன் கிட்டே போயிடுறாங்க. சம்மந்தி, நீங்களாச்சும் கேளுங்க சம்மந்தின்னு சொல்லி 2 பேரும் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பாண்டியன், இருங்க, நான் சொல்கிறத 2 பேரும் கேளுங்க, யாரும் குறுக்க பேசக்கூடாது, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதை நான் கேட்டுட்ருந்தேன், இப்போ நான் பேசினதை நீங்கள் எல்லோரும் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக வந்து நான் மளிகை கடை வச்சு வியாபாரம் பார்த்துட்ருந்தேன், எனக்கு அது தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இவ்வளோ நாளாக நான் வியாபாரத்தில் தப்பு பண்ணேன்னு யாரும் என்னை கை நீட்டி சொன்னதில்லை. நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். எல்லோரும் என்னை பொழைக்க தெரியாதவன், லாபம் பார்க்க தெரியாதவன் சொல்லி கிண்டலாக பேசுவாங்க, அதை கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் வியாபாரத்தில் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன்னு மட்டும் என்னை பார்த்து சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் எந்த கஸ்டமர்ஸையும் இது வரைக்கும் ஏமாற்றினதில்லை, கெட்டுப்போன பொருளை கொடுத்ததில்ல, வண்டு விழுந்த அக்கியை கொடுத்ததில்ல, இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நான் யாரையும் ஏமாற்றினதில்லை. என்ன மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சி நம்பி தான் உங்கள் ஃபேமிலி கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிக்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் பசங்க கூட என்னை பார்த்து கேட்குறாங்க, எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை விசாரிக்காமல் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. இதுதான் என்ன மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு நான் இயல்பாக இருந்துட்டேன். ஊர் உலகத்தில் படிக்காத பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்குதா? ஏன் நீங்கள் படிப்பு விஷயத்தில் போய் சொன்னீங்க? அதே மாதிரி வயசு கூட ஏன் மறைச்சிங்க? ஏன் 2 வயசு பெரியவன்னு என்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு சரின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறோம், 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு அப்போவே இது எல்லாத்துக்கும் சம்மதம்னா நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஏன் எல்லாத்தையும் மறைச்சி இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க? சும்மா கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ அவங்க 2 பேர் வாழ்க்கையும் போச்சு, இவ்வளோ விஷயத்தில் பொய் சொல்லி அவங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்போ வீணாக போச்சு. இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என் பையனுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது? என்னை நம்பி தான் அவன் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நம்மளால் கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிறாங்க பாண்டியன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்கிறதுங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.